தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவைகளை நம் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவர். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தரே நமது நம்பிக்கை என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்னாள் தன் வாழ்க்கையிலே தடுமாறினாள். அவள் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். தன் இருதயத்தை ஊற்றினாள். தன்னுடைய தடுமாற்றத்தை தேவ சமூகத்திலே வெளிப்படுத்தினாள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் வாழ்க்கையிலே அவள் விரும்பின ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகும்படிக்கு அனுக்கிரகம் செய்தார். நாம் நம் வாழ்க்கையிலே எத்தனையோ தீமைகளை கடந்து போகலாம். நாம் போகிற பாதையிலே பலனற்று போகும்படிக்கு, தள்ளாடும்படிக்கு சூழ்நிலைகள் நமக்கு நேரிடலாம். ஆனால் கர்த்தர் தம்மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிச்சயமாகவே பாதுகாக்கிறவர். அவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே நாங்கள் விரும்பின ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய நம்பிக்கை. அவரே நமக்கு நம்பிக்கையாய் இருந்து நம் கால்கள் தீமைகளில் சிக்குண்டு போகாதபடிக்கு, நாம் போகிற பாதையிலே நாம் விழுந்து போகும்படிக்கு, தள்ளாடும்படிக்கு, சறுக்கும்படிக்கு உண்டாயிருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். நாம் தேவ சமூகத்திலே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையை தேவனிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவார். நாம் விரும்பின ஆசீர்வாதம், நன்மைகள் நம்மை தேடி வரும். கர்த்தர் நல்லவர். அவரே நம்முடைய நம்பிக்கை. நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தேவரீர், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீர் மறு உத்தரவு தருகிற தேவன். ஆண்டவரை, இந்த சூழ்நிலையிலே தடுமாறும் நேரத்திலே, தள்ளாடும் நேரத்திலே நீர் எங்களுக்கு துணையாயிருந்து இந்த உலகத்தின் தீமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய கரமானது எங்களை தாங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பக்கபலமாக இருந்து உம்முடைய வலது கரமானது ஒவ்வொருவரையும் பிடித்து நடத்தும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரில் தாமே அரணாயிருந்து துணையாயிருந்து ஒவ்வொரு நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் வல்ல மரித்து உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.